எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் இல்லை, உலக அளவில் நீங்கள் எந்த மார்க்கெட்டை போய் பார்த்தாலும் ஒரே கரடிகளை கட்டி பிடிச்சி வாங்க செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் சிகப்பாக இருக்கிறது. இதுக்கு மிக முக்கியமான பயம் என்னென்னா, எல்லாரும் மாற்றி மாற்றி நம்ம கூட இப்போ அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சில தானிய வகைகளுக்கு 30% டேரிஃப் போட்டு வச்சுருக்கோம். இது மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் டேரிஃப்னு போட்டுட்டு கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதில்ல. அந்த பொருளை கன்சியூம் பண்ணுறவங்க தான் அதை கட்டுறாங்க. அந்த பொருளை தயாரிக்கிறவங்க தான் அவங்களுடைய லாப மார்ஜினை குறைச்சி விற்கிறாங்க. இப்படி கார்ப்பரேட் கம்பெனிகளும் கன்சியூமர்ஸும் தான் அதிகமாக அடி வாங்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன? எவன்டா இந்த டேரிஃப் கண்டுபிடிச்சது அப்படின்னா கடைசியில் நம்ம தான். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த நார்த் இந்தியாவில் தான் இந்த பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டுக்குள்ளே எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி, எவனாவது சரியில்லைன்னா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி சவுத் இந்தியா அப்படி இப்படின்னு உலக அளவில் போய் இப்போ அது ட்ரம்ப் கையில் மாட்டிக்கிச்சு. அவர் வெளிப்படையாக சொல்கிறாருங்க, டேரிஃப் தாங்க என்னுடைய ஆயுதம், அதை வச்சு தாங்க நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. கடந்த ஒரு வருஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் யூரோப்பியன் யூனியன் மேலே போட்டாரு பாருங்க டேரிஃப்னு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்மளுடைய உலக அளவில் மார்க்கெட்டுகள் எல்லாம் பயந்து ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தான் கடைசியில் பெரிய ஆள் போல், அவங்களுடைய மார்க்கெட் பெருசாக விழுகலை. ஆனால் நாங்கள் யூரோப்பியன் யூனியன் மேலே டேரிஃப் போடுவோம் அப்படின்ற ஒரு காரணம் வந்த உடனே அங்கே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தா. கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக கடைசியில் பாவம் அவங்க எல்லாருமே நேற்று இறங்கி போயிருக்காங்க. ஸோ நம்ம பஞ்சாயத்து மாடலை காப்பி அடித்து இப்போ உலக அளவில் ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த குளோபல் டேரிஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது. கரெக்டு. இந்த மாதிரி ஏதாவது வசூல் சாதனை பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் கொஞ்சமாவது உருப்படும் அப்படின்ற நிலைமை. அதாவது இன்றைய டவுன் சைடு மார்க்கெட்லேயும் இந்த நுவாக்கோ விஸ்டாஸ் என்பது ஒரு 0.5% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பங்கு, அந்த கம்பெனி தன்னுடைய சிமெண்ட் விலைகளை ஏற்றுகிறது. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி. இவங்களுடைய ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்படி 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ப்ராடக்ட் ப்ரைஸஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த நுவாக்கோ விஸ்டாஸ் என்பது பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாய் டாமி, நீ ஒரு நாள் மட்டும் வாழாட்டினா பத்தாது, இன்னும் நீ கடுமையாக முயற்சித்து தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கிறியோ அப்போ தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நண்பர்களே, சமீப காலமாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் டல் அடிக்குது. எல்லாம் ஃபாரின் ட்ரிப்புக்கு இது போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. ஸோ இந்த தாமஸ் குக் இந்தியா அப்படின்ற பங்கினுடைய விலை வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ பக்கத்தில் சரிவடைஞ்சு வந்துடுச்சு. சமீபத்தில் தான் ஒரு 200 ரூபா பக்கத்தில் போய் மங்களகரமாக இருந்த பங்கு இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் லோன் வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 5வது ரெசார்ட், எங்களுடைய நெட்வொர்க் வந்து 5வது ரெசார்ட்டாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ பல பங்குகள் வந்து தன்னுடைய ப்ரீவியஸ் லோனில் வந்து விழுந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது நடக்கிறது, அல்லது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸினுடைய ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற நல்ல தகவல்கள்லாம் வருது. ஆனால் மார்க்கெட்டில் இப்படி குளோபல் டேரிஃப் வந்து எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன சொல்கிறது, மார்க்கெட்டே விழுந்து கிடக்கிறதே. அதனால் எந்த ஒரு நியூஸ் வந்து ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. Q3 ரிசல்ட்ஸே நல்லா தான் ஆரம்பித்தான், ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி என்பது இப்போ வரைக்கும் வரல. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் வாழ்க்கை சோகமாக இருக்குன்னா, கல்யாண வாழ்க்கையே அதை விட மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு பாவம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிமோனி அப்படின்றது ஒரு பங்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கடைசியாக பைபேக் ப்ரைஸை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 655 ரூபாய். ஸோ தற்போது 562 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேட்ரிமோனி அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 3 இயர் லோ அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குக்கு பைபேக் வந்து இந்த மாதிரி 655 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்றது தெரில. அது சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்பது கண்டுபிடிக்க முடியும். கடைசியாக இன்ஃபோசிஸ்க்கு தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக கிடைச்சிது அப்படின்னாங்க. ஏன்னா அது டேக்ஸ் ரிலேட்டடான சில இஷ்யூஸ்னால அந்த ப்ரொமோட்டர்ஸே நிறைய பேர் பங்கெடுத்துக்கல அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. எது எப்படியோ இந்த மேட்ரிமோனியினுடைய பைபேக் என்பது
ஜனவரி 30, 2026. அதுதான் அவங்களுடைய ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட்டுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டேட். அந்த டேட்டில் அந்த பங்கு இருந்ததுனா தான் பைபேக் அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது. ஷேர் மார்க்கெட் நம்ம எல்லாத்தையும் துன்புறுத்திக்கிட்டு இருக்குது. சரி, ரிசல்ட் வந்து நம்மளை பெருசாக காப்பாற்றி விடும் அப்படின்னு பார்த்தா சில பேர்த்த காப்பாற்றி விடுது, பல பேர்த்த துன்புறுத்தல தான் கொண்டு போய் முடிவடையுது. ஓப்ராய் ரியாலிட்டியில் இன்றைக்கி 8% கிராஷுங்க. எல்டி மைண்ட்ரி எல்லாம் 7% கிராஷ். அநியாயத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மனசுக்கு கொஞ்சமாவது மகிழ்ச்சி தர மாதிரி இந்த டிப்ஸ் மியூசிக்கு, ஹிந்துஸ்தான் ஜிங்க் போன்ற சில பங்குகள்லாம் இன்றைக்கி மேல் நோக்கி வந்திருக்கு. என்ன விட்டால் நம்மளை கொண்டு போய் பாத்ரூமில் உட்கார வச்சு 1 மணி நேரம் அழுகு விட்டுருவாங்க போல் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இது போன்ற இறக்கத்தின் போது தான் நம்ம ஏதாவது ஒரு பங்குகள் நல்ல விலைக்கு கிடைக்குதா அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்க முடியும். ஸோ தற்போதைக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்கள் பலதும் இறங்க மாட்டான். இறங்கினாலும் கொஞ்சோண்டு தான் இறங்குவான். ஒரு உதாரணத்துக்கு இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டடான செக்டர்கள், ஃபைனான்ஸ் மற்றும் பேங்குகள் சார்ந்த பங்குகள், ஆட்டோத்துறை சார்ந்த பங்குகள், இப்போதைக்கு இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. மற்ற ரயில்வே துறை, டிஃபென்ஸ்னு எல்லாமே டவுனில் தான் இருக்கான். ஸோ நம்மளுக்கு முக்கியமான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது பெருசாக இறங்கியிருக்கானான்னு பார்த்தா அவனும் இறங்க மாட்டேன்றான். இந்த ஐடி ரிலேட்டடான பங்குகள், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான பங்குகள் போன்றவையெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி. சரி, கடைசிக்கு ஐபிஓ இன்றைக்கி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அவன் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு இருந்தேன். ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்றது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 118, 124 வந்திருக்கு. ஜனவரி 20 ஆரம்பித்து ஜனவரி 22 க்ளோஸ் ஆகுது. ஆனால் இங்கேயும் வந்து ஒரு சுல்லானியாக வெறும் 5% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிக்கிட்டு இருக்குது தற்போதைய நிலைமையில். ஸோ எங்கே பார்த்தாலும் பயம், டேரிஃப் வார், அது இதுன்னு நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ கோல்டுனுடைய ஏற்றத்தை பார்த்தா அதுவும் பயமாக இருக்குது. ஒரு பவுன் 2.5 லட்சத்துக்கு வந்துருச்சுன்னா ஒருவேளை அதுக்கு நாம் ஏன் பயப்படணும்? 2.5 லட்சம் வந்துருச்சுன்னா ஒருவேளை வாழ்க்கை செட்டில் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் கோல்டை பேஸ் பண்ணி ஒரு நல்ல லாபம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பது ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இதனுடைய மொத்த பீரியடில் பார்க்கும்போது ஒரு காலத்தில் 300 ரூபா பக்கம் இருந்த பங்கு இப்போ 150 ரூபா இருக்குது. கடந்த 2022 என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ரேஞ்சிலேருந்து 200 ரூபா வரைக்கும் வந்துட்டு தற்போது 150 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இவங்களும் கோல்டு லெண்டிங்கில் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். ஏற்கனவே இந்த கோல்டை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய முத்தூட் ஃபைனான்ஸில் எங்கேயோ உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்களும் மேல் நோக்கி வந்துடலான்னு நினச்சாங்களா என்னன்றது தெரியல. தற்போதைக்கு ஆல்ரெடி லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இப்படி ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. நம்ம என்எஸ்சி பிஎஸ்சினுடைய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்போம். பட்ஜெட் டே அன்னைக்கு ட்ரேடிங் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. எங்களுடைய ட்ரேடிங் என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இருக்கும், பட்ஜெட் டே அன்றைக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ நீங்கள் வந்ததுக்கப்புறமாவது இதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வரணும் ஆண்டவான்னு நினச்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3% இறங்கித்தான் இருக்குது இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ். அதாவது ஒரு வருட அளவுலையும் சரி 3 வருட அளவுலையும் சரி ரொம்பவுமே லோ ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்டர் சுனில் குமார் சிங் அப்படின்றவரை சீஃப் குவாலிட்டி ஆஃபீஸராக நியமிச்சிருக்காங்க. இவர் டாக்டர் ரெட்டி போன்ற மிகப்பெரிய கம்பெனிலாம் வேலை பார்த்தவர் தான். ஸோ இவர் வந்த ராசி இந்த பங்கினுடைய விலை ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் கமலஹாசன் அவர்களை ரெஃபர் பண்ணுறீங்க? நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்களை மிரட்டுறக்கு வேணால் ஏகப்பட்ட செய்திகள் வருது. ஆனால் ரியல் எஸ்டேட்டு கீழே விழுகிற மாதிரி ஒரு செய்தி கூட வரமாட்டேங்குது. நம்ம கோல்டு சில்வர் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு தடாலடியாக கீழே ஒரு 10% இறங்கினா எல்லோரும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி உச்சத்துக்கு வந்துருக்கு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது. இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஷேரில் இன்றைக்கி 5% இறங்கியிருக்கு. அது இருக்கக்கூடிய விலையும் 1 இயர் லோ அப்படின்றதுல இருக்குது. ஆனால் அந்த பங்கினுடைய செய்திகள்லாம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா சென்டருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது.
ஸோ டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுறதுல வந்து ஏகப்பட்ட குரூப் உள்ளே குதிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றது இந்த டேட்டா சென்டராக தான் இருக்கிறது. இந்த சமயத்தில் பாவா டேட்டா பேட்டர்ன்ஸை பிடிச்சி இன்றைக்கி 7% அடி வெளுத்து விட்ருக்காங்க. என்னப்பா ராக்கெட்டை கீழே விட்ட மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அது ஒரு செங்குத்தாக ஆல்மோஸ்ட் ஒரு 8.5% இன்றைக்கி டேட்டா பேட்டர்ன்ஸ் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பங்கு 1500லேருந்து 3000 வரைக்கும்லாம் போன பங்கு தான். ஆனால் மொத்தத்துக்கு பார்க்கும்போது கடந்த ஒரு வருடத்தில் இது சம்பாரித்து கொடுத்தது அப்படின்றது வீழ்ச்சி தான். ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் குறைஞ்சி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தம்பி நீங்கள் போட்டிருக்கிற பிளானில் ஒன்றை கூட கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் எத்தனையோ மாத வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கி தான் ஏதோ ஒரு 4% ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் மேலே ஏறி வர்ற மாதிரி பிளான் இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த பிளானை மொக்க பண்ணி விட்றாதீங்க. ஆல்ரெடி 3 வருட அளவில் பார்க்கும்பொழுது 1200 இருந்த பங்கு 400 வரைக்கும் வந்து அப்புறம் இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்குது. இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி அப்படின்னா இப்போ வரைக்கும் அது நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு முறை வெறும் 0.91 lakhs அதாவது 91 lakhs தான் வருமானம் அப்படின்னு ஒரு இடம் காமிச்சிருந்தாலும் அப்போவும் லாஸாக காமிக்கல. ஸோ கடந்த சில வருடங்களாகவே லாஸ்னு காமிக்காத இந்த பங்கு அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்படி முடிவுகள் வரும்? இதில் பலரும் அறியாத தகவல் என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் என்பது ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கிடக்கு. என்னையாது இப்போ தான் உன்னை சமீபத்தில் எங்கேயோ உச்சத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இடையில எந்த விதமான செய்திகளையும் பெருசாக அடிபடாமல் நைஸாக அப்படியே ஆடிக்கிட்டு இப்போ கடைசியில் போய் பார்க்கும்பொழுது 2023 என்ன லோ இருந்ததோ அதே லோக்கு வந்து விழுந்திருக்கு. இந்த பங்கை 2021 கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு 100% ஏறுவதும் 50% இறங்குவதும் மறுபடியும் 100% ஏறுவதும் மறுபடியும் 50% இறங்குவதுமாக தற்போது இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் என்பது 68ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு செக்டர் லீடரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. லாஸ் மேக்கிங்காகவே இருந்துக்கிட்டு எப்படி ஏறி இறங்கின அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. செக்டர் லீடர் வேறு யாரும் இல்லை, ட்ரெண்ட் தான் செக்டர் லீடர். பாவம் அதுவே காற்று வாங்குது அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருடத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கு இருந்த விலை என்பது பார்த்திங்கன்னா 1100 ரேஞ்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8000 வரைக்கும் போயிட்டு இப்போ 50% இறங்கி 4000. அப்போ நஷ்டம் பண்ணுறவனும் 50% இறங்கி கிடக்கிறான். லாபம் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கும் 50% இறங்கி கிடக்கு. இந்த தீபக் நைட்ரேட் என்பது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டர் சேர்ந்த ஒரு பங்கு. இந்த பங்கினுடைய சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு. சமீபத்தில் 2025 கொஞ்சம் கூட ஒரு உதவி செய்யாத ஒரு பங்கு. இப்போ 2026 என்ன செய்ய போகிறான் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் இந்த பங்கு வந்து நஷ்டம் அப்படின்றதுக்கு இவனு இன்னும் போகவே இல்லை. அந்த 100 கோடி 200 கோடி அப்படின்றதுலையே சுற்றி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கே ஒழிஞ்சு இன்னும் இது நஷ்டம் அப்படின்ற இடத்துக்கு இன்னும் போகல. ஸோ 1 இயர் அப்படின்ற ரேஞ்சில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் 2400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு பல ட்ரேடர்களுக்கு பயம் என்பது இருந்தது போக முதலீட்டாளர்களுக்கே இப்போ ஒரு மாதிரி பயம் என்பது வருது. என்னடா ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த பங்கெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில பங்குகளுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் என்பது வந்துடுது. இந்த கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற ஒரு பங்கு இப்படிமாயா இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ 700 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அது இருந்த ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1400. இதுக்கு முன்னாடியெல்லாம் இறங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து நல்ல அருமையான ஒரு ஏற்றமாகவே இருந்து கொண்டிருந்த பங்கு இப்போ இறக்கம்னு ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷமாகவே அது பிக்கப்பே ஆகலை. ஆனாலும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு, பொதுவாக ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து வாலட்டிலிட்டியான செக்டராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் அந்த பங்குகள் வந்து பெரும்பாலும் வாலட்டிலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் ரயில்வே துறை பங்குகள்னால் இன்றைக்கி கூட ரிசல்ட் வந்திருக்கு. இருந்தாலும் எவனும் எந்திரிக்கல, எல்லாரும் கீழே கடப்பாரை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்ட மாதிரி கீழே போய்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் துறை ஓரளவுக்கு வாலட்டிலிட்டி என்பது இருக்குது. ஐடி துறையுமே கூட அதனுடைய வாலட்டிலிட்டி என்பது கீழ் நோக்கி இப்படி இறங்கும் முகமாக அதுலேயும் வாலட்டிலிட்டி என்பது இறங்கினா ஏறுற அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வரிசையில் ரியல் எஸ்டேட்டுமே அந்த மாதிரி இறங்கினால் ஏறக்கூடிய ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய செக்டர் தான். பட் இருந்தாலும் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கணேஷ் ஹவுசிங் இப்படி அநியாயத்துக்கு கடப்பாரை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரி இப்படி இறங்கி கிடக்கிறானே, இதெல்லாம் இனி என்ன? இதை பார்க்கும்பொழுது பல முதலீட்டாளர்களுக்கே அச்சம் வருது.
பயம் வருது. என்னடா ஒரு 20 வருஷ பீரியடில் நம்ம எடுத்திருக்கும் போது நல்ல அருமையான லாபம் கொடுக்குறானுங்க, கடைசியில் பார்த்தா ஒரு வருஷமாகவே இவன் எந்திரிக்கலையே அப்படின்ற செய்திகள் வரும்பொழுது தான் ஒரே தலை வலிக்குது. இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு 2025 சும்மா சொல்லக்கூடாது, ஆல்மோஸ்ட் 150 ரூபாயிலிருந்து 212 ரூபா வரைக்கும்லாம் ஒரு முறை ஏறி இருக்கக்கூடிய பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ தன்னுடைய பழைய ஆல் டைம் ஹையை முறியடிக்குமா, அந்த ஒரு பெரிய டாஸ்கை எடுத்து செய்யுமா, அல்லது அது பாட்டுக்கு சுமாராக ஆடிக்கொண்டு இருக்குமா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.